சேமியா பாயசம். சேமியா பாயசத்துக்கு 1/2 லிட்டர் பால், 1/4 கப்பு வறுத்த சேமியா. பால் பொங்க வச்சு ஸ்டவ்வில் வச்சு பாலை பொங்க வைக்கணும். பொங்கும் போது சேமியாவை தூவுனா மாதிரி போட்டு கிளறிண்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா சேமியா கட்டி ஆகிடும். பால் பொங்கிடுச்சு. இதில் சேமியாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும். தூணா மாதிரி போட்டு கலரணும், இல்லைன்னா கட்டிடும் சேமியா. உருண்டெலாம் வந்துடும். இதை நல்லா குழைய வேக வைக்கணும், ஸ்டவ்வை சிம்மில் வச்சு. சேமியா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு சேமியா வெந்த உடனே அதில் 1/2 கப்பு சர்க்கரையை ஆட் பண்ணணும். இப்போ பாலும் சுண்டி இருக்குது, சேமியாவும் வெந்திருக்கு. 1/2 கப் சேமியாவை ஆட் பண்ண பிறகு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 சிட்டிகை உப்பு, இதையும் ஆட் பண்ணிடணும். இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். இதில் இப்போ தாளித்து கொட்டணும் முந்திரி திராட்சையை. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு காஞ்ச உடனே முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் திராட்சையும் போட்டுக்கணும். ரொம்ப நேரம் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த பாயசத்தில் சேமியா பால் பாயசம் ரெடி.